அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹும் பிஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய மாளிகையில் அவனது மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவில் விளங்கி செயற்பட வேண்டும் என்ற ஆசையோடு ஆர்வத்தோடு நாம் எல்லோரும் இந்த இடத்திலே ஒன்று குழுமியிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம்மள் எல்லோரையும் அவனது நேசத்துக்குரியவராக, அவனது அன்புக்குரியவர்களாக, அவனது பாவ மன்னிப்பை பெற்றவர்களாக இந்த பூமியிலிருந்து நல்லவர்களாக வாழ்ந்து மரணித்து நாளை மறுமையிலே மேலான ஜன்னத்தை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி நமக்கு வழிகாட்டி தருகிறான். அப்படி அவன் வழிகாட்டுகிற போது குர்ஆனில் அல்லாஹ் நமக்கு சொல்கிறான், அலா இன்ன அவுலியா அல்லாஹி லா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்ஸனூன். அறிந்து கொள்ளுங்கள், நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹுடைய நேசர்களுக்கு எந்த கவலையும் இல்லை, பயமும் இல்லை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இந்த உலகத்திலே வாழுகின்ற மக்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போது ஒரு சாராரை அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்கிறான். அவர்களை அல்லாஹ் எப்படி சொல்கிறான் என்றால், அவுலியா அல்லாஹ், அவர்கள் அல்லாஹுடைய நேசர்கள். நாங்கள் எங்களோட வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ்மார் என்று சொல்வது போல அல்லாஹுடைய அன்புக்குரியவர்கள், அல்லாஹுடைய நேசர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை, எந்த துக்கமும் இல்லை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். இந்த உலகத்தில் அவர்கள் வாழுகிற போது எந்த கவலையும் படமாட்டார்கள். அவர்கள் மரணிக்க இருக்கிறார்கள், மரணத்திலும் கவலை அடைய மாட்டார்கள். மறுமையினுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் கவலை அடைய மாட்டார்கள், துன்பம் அடைய மாட்டார்கள். அப்படிப்பட்ட அல்லாஹுடைய அவுலியாக்கள் இருக்கிறார்கள், அதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அவ்வளவு சிறப்புக்குரிய அந்த அவுலியாக்கள் யார்? அவர்களை நாங்கள் எப்படி அடையாளம் காண்பது? இது ஆண்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் சொல்கிறானா? பெண்களும் அந்த அவுலியா என்ற அந்த வார்த்தைக்குள் வருவார்களா என்றெல்லாம் நமக்கு ஒரு கேள்வி, சந்தேகம் எழலாம். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த அவுலியாக்கள் என்றால் யார் என்று டெஃபினிஷன் சொல்லுகிற போது தொடர்ந்து அந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், அந்த அல்லாஹுடைய நேசர்கள் யார் என்று சொன்னால், அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன், அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக இருப்பார்கள், அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், அவர்கள்தான் அல்லாஹுடைய நேசர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். அல்லாஹுடைய நேசர்கள் அவுலியாக்களுடைய விசேடமான 2 பண்புகளை அல்லாஹு தஆலா சொல்கிறான் இந்த இடத்திலே. ஒன்று, அவர்கள் ஈமான் கொண்டிருப்பார்கள். முதல் அம்சம், ஒரு மனிதன் இஸ்லாத்திலே வாழ்வதாக இருந்தால், தன்னை முஸ்லீமாக மூமினாக சொல்வதாக இருந்தால், அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஈமான் கொள்ள வேண்டும். ஈமான் தான் அவருடைய என்ட்ரன்ஸ், வர்றதுக்கான வழி. அல்லாஹ் தன்னை எப்படி ஈமான் கொள்ள வேண்டும் என்று சொன்னானோ அப்படி தான் ஈமான் கொள்ளணும். நம்ம பரம்பரை எங்களோட உம்மா வாப்பா சொல்லி தந்த ஈமான் சரியா என்பதை ஒரு முறை பார்க்கணும். அல்லாஹ் பற்றி எப்படி சொல்லி தந்தார்கள், அல்லாஹ் எப்படி ஈமான் கொள்ள சொன்னார்கள் என்பதை நாங்கள் படிக்க வேண்டும். அல்லாஹ்வை பற்றி அல்லாஹ் தன் திருமறை குர்ஆனில் அவன் எப்படி தன்னை அறிமுகப்படுத்துகிறான். அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த அல்லாஹ் தன்னை எப்படி திருமறை குர்ஆனிலே நம்ப வேண்டும் என்று சொல்லி அவன் விவரித்து சொல்கிறான் என்று அந்த ஈமானுடைய அம்சத்தை முதலில் படிக்க வேண்டும். இரண்டாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பற்றி என்ன சொன்னார்கள், அவர்கள் எப்படி அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தினார்கள், எப்படி அல்லாஹ்வை ஈமான் கொள்ள சொன்னார்கள் என்பதை நாம் படிக்க வேண்டும். இது ஈமானுடைய முதலாவது அம்சம். இரண்டாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். அவரை எப்படி ஈமான் கொள்வது, அவரை எப்படி நாங்கள் அறிந்து கொள்வது, அவரை எப்படி நாங்கள் பின்பற்றுவது, எப்படி பின்பற்றினால் அல்லாஹுடைய நேசம் கிடைக்கும் என்ற அந்த டெஃபினிஷனை இரண்டாவதாக நாம் படிக்க வேண்டும். அதுபோல் அடுத்ததாக சொல்லக்கூடிய மலக்குகள் பற்றி, வேதங்களை பற்றி, மறுமையை பற்றி, இந்த ஈமானுடைய அம்சங்கள் ஒவ்வொன்றாக நாங்கள் சரியாக படிக்க வேண்டும். ஏனென்றால் வரலாற்றில் ஒரு காலகட்டம் வந்தது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வஃபாத்துக்கு பின்னால் அல்லாஹ்வை ஈமான் கொள்ளுகின்ற அந்த முறையில் பெரிய கோளாறுகள் சமூகம் விட்டது.
அல்லாஹ்வை இப்படி தான் ஈமான் கொள்ள வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுக்கு சொல்லி சஹாபாக்கள் அதை நடைமுறைப்படுத்தி அந்த நடைமுறைப்படுத்தியதை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டார். இது நல்லா புரிய வேண்டிய ஒரு டெஃபினிஷன். நீங்கள் அல்லாஹு தாலா தன்னுடைய இறை தூதருக்கு குர்ஆனை அனுப்பி அதன் மூலமாக இந்த இறை நம்பிக்கையை எப்படி நம்ப வேண்டும், எப்படி மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும், எப்படி பின்பற்றினால் அதை அங்கீகரிப்பான் என்பதற்கு ரசூலுல்லாஹி மூலமாக சஹாபாக்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தார். அவர்கள் அதை முழுமையாக படித்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கிற போது சஹாபாக்கள் சரியான முழுமையான அந்த ஈமானிய கொள்கையிலே தான் இருந்தார்கள். அதனால தான் அல்லாஹு தஆலா அவர்களை பொருந்தி கொண்ட ஒரு சமூகம் என்று சொல்கிறார். ரலியல்லாஹு அன்ஹும் என்று அந்த சஹாபாக்கள் ஹயாத்தோடு இருக்கிற போதே அல்லாஹ் வஹி அறிவிக்கிறார். இவங்களோட கொள்கை சரி, இவங்க வாழ்கிற வழி சரி, இவங்க போகிற வே சரி, இதுதான் சரி, அவங்க தான் உம்மத்துன் முஸ்லிமா, சரியான முஸ்லீம் சமூகம், இந்த உம்மத்துடைய மூமின்கள் என்றால் அவர்கள் தான் என்று அல்லாஹ் நற்சார்ந்து கொடுத்திருக்கிறான். இது எப்போ கொடுத்தான்? ரசூலுல்லாஹ் ஹயாத்தோடு இருக்கிற போது கொடுத்தான். இவங்க உயிரோடு இருக்கிற போது தான் இஸ்லாத்தையும் அல்லாஹ் முழுமைப்படுத்தினான். இதுக்கு பிறகு இஸ்லாத்தை எந்த கன்செப்டும் வராது. ரசூலுல்லாஹ் ஹயாத்தோடு இருக்கிற போது வர கன்செப்ட் தான் இஸ்லாம். அவருக்கு பின்னால் வர எதுவும் இஸ்லாமாக இருக்காது, அவருக்கு பின்னால் வரக்கூடிய எதுவும் ஈமானாக இருக்காது என்ற அந்த முழுமையான கன்செப்டை அல்லாஹு தஆலா பூர்ணப்படுத்தி வைத்தான். ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பின்னால் சஹாபாக்களுடைய கடைசி காலத்தில் சில கூட்டங்கள் வந்து அவங்க இந்த ஈமானில் குறைபாடுகளை உருவாக்கினாங்க. அல்லாஹ் என்ன இப்படி நம்ப தேவையில்லை, இதெல்லாம் நம்பினா சரி வருமா என்று அல்லாஹுடைய அந்த சில சிஃபாத்துகளை அவங்க நிராகரித்தார்கள். இது அதுக்கு பின்னால் தனியாக பேச வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். பிறகு சஹாபாக்கள் அதை தெளிவுபடுத்துகின்ற ஒரு நிலையில் இருந்தார்கள். அவர்களுக்கு பின்னால் அந்த தாபீன்கள் தெளிவுபடுத்தினார்கள். அப்போ நாங்கள் வந்து பரம்பரையாக முஸ்லீம்களாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் நம்ம புரிந்து கொள்ளணும், அல்லாஹ் எப்படி ஈமான் கொள்வது, இறை தூதரை எப்படி பின்பற்றுவது என்ற அந்த ஈமானிய அடிப்படைகளை முழுமையாக பின்பற்றினால்தான், முழுமையாக தெரிந்தால்தான் நாங்கள் இந்த உலகத்தில் வாழுகிற போது அவுலியாக்களாக வாழ முடியும். அப்படி என்பதை முதல் அம்சமாக புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வக்கானு யத்தகூன், அவர்கள் தக்வா உள்ள மக்களாக இந்த பூமியிலே வாழ்வார்கள். அல்லாஹ் சொல்கிறான் தக்குவாவோடு வாழ்வார்கள். தக்குவா என்றா என்ன? தக்குவா என்றா என்ன? நாம் பொதுவாக எல்லா ஜும்மாக்களிலும் இமாம் மிம்பரில் ஏறுகிற போது தக்குவாவை கொண்டு எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்கிறேன் அப்படி என்று சொல்லுவார். ரமலானுடைய காலம் நோன்பு ஆரம்பிக்கிற போதே சொல்கிறோம், அல்லாஹு தஆலா நோன்பை நமக்கு கடமையாக்கியது லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் எல்லாம் தக்குவா உள்ள மக்களாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் நோன்பை கடமையாக்கினான் என்று நாங்கள் சொல்லுவோம். அப்போ தக்வா என்ற வார்த்தை நமக்கு புதினமான வார்த்தை அல்ல, பழக்கமான வார்த்தை. அதை என்னன்னு புரிந்து கொள்வது, அதை தான் நாங்கள் புரிந்து கொள்ளணும். நமக்கு முன்னால் ஹராம் ஹலால் இருக்கிறது. இது ஹலாலை செய்வதா ஹராத்தை செய்வதா, ஹராத்தில் இருந்து ஓடுவதா ஹராமில் இருந்து ஓடுவதா என்று போராட்டம் வந்தால் இந்த ஹராத்தில் இருந்து கடந்து நாம் அந்த ஹலாலின் பால் போவதற்கு பேர் தக்குவா. ஒரு பாவம் நமக்கு முன்னால் இருக்கிறது, அந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், இந்த பாவத்தில் நான் தப்பி போய் நான் நன்மையின் பால் போய் சேருவேன், அதற்காக வேண்டி என்ன நடந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை என்ற ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு பயந்தவனாக பாவத்தை விட்டு அவன் ஓடுகிறான் என்றால் அதுக்கு பேர் அவன் தக்குவாவோடு இருக்கிறான் என்று. இப்போ நாங்கள் ஒரு மழை பெய்ந்த காலத்தில் போய்த்து கொண்டு இருக்கிறோம். பாதையில் மழை நல்லா பெய்யுது, கொட்டுது. பாதையில் போனால் சேறு சகதி இருக்கிறது. இந்த சகதியில் நாம் நடக்கிற போது அல்லது வாகனம் ஓட்டும் போது எப்படி போவோம்? வாகனம் ஓட்டுவதாக இருந்தால் நம்ம அந்த வாகனத்தை ஸ்லோ பண்ணும். ஆட்கள் வர்றாங்க, முன்னால் வந்து கொண்டிருக்கிறாங்க, சேறுபடும். நம்ம அவசரமாக ஓட்டினா அது சேறுபடும், நம்மளோட வண்டிக்கும் சரியில்லை, அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணி போகிறோம். நாங்கள் பாதையில் நடக்கிற போது எப்படி போவோம்? ஒவ்வொரு கால் எட்டையும் ஒவ்வொரு பாதத்தையும் வைக்கும்போது மெதுவாக வச்சு மெதுவாக தான் தூக்குவோம். ஏன்னாங்க நாங்கள் அணிந்திருக்கக்கூடிய செருப்பில் சேர்ப்பட்டு காலை தூக்கும்போது மேலே பட்டு சென்றால் ஊற்றி ஆகிடும், அழுக்காகிடும். அது மாதிரி தான் தக்குவாவும் என்பது. நீங்கள் இந்த பூமியில் போகிற போது பாதைகளில் எப்படி நடந்து கவனமாக நீங்கள் போகிறீங்களோ அதுபோல் உங்களுக்கு முன்னால் ஹலாலுடைய எல்லா வழியும் திறக்கப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து நீங்கள் தப்பித்து நீங்கள் போகிற அந்த பாதைக்கு பேர் தான் தக்குவாவுடைய பாதை. இப்போ 2 முட்கம்பிகள் இருக்குது, அந்த 2 முட்கம்பிகள் உங்களுக்கு தெரியும், அதால் நீங்கள் கவர் பண்ணி தான் போகணும். அதுலேருந்து தாண்டி அடுத்த பக்கம் போக போகிறீங்க. போகும்போது நீங்கள் என்ன செய்வீங்க? இப்போ 2 முட்கம்பி வேலி அடிச்சிருக்கிறாங்க, இதை தாண்டி அந்த பக்கம் போகணும்.
போகும்போது எப்படி சும்மா நீங்கள் இப்போ அது ஜம்ப் பண்ணி போவீங்களா? மாட்டீங்க. ஏன் ஜம்ப் பண்ண மாட்டீங்கன்னா உங்களோட மேலே குத்திப்படும், காயம் வரும். அப்போ அதை நீங்கள் விரும்ப மாட்டீங்க. ஆனால் அந்த இடத்த நீங்கள் தாண்டி போகணும். போகிற போது என்ன செய்வீங்க? ஆடு எல்லாத்தையும் பிடிச்சி சுருக்கி மேலே காயம் படாமல் அந்த இடத்த முள்கம்பி அப்படியே தாண்டி அந்த இடத்துல போகிறீங்க. இதற்கு பேர் தான் தக்குவா. அதாவது பாவங்கள் நிறைந்த இடத்தில் அந்த பாவத்துக்கும் எனக்கு சம்பந்தம் வரக்கூடாது, அதை நான் செய்யக்கூடாது, அதில் நான் கலந்து கொள்ளக்கூடாதுன்னு நீங்கள் கலந்து போகிறது இருக்கிறதே, அதுக்கு பேர் தான் தக்குவா. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹலாலை நமக்கு தந்திருக்கிறான், ஹராத்தையும் விளக்கப்படுத்தியிருக்கிறான். ஹராமா ஹலாலான்றது போராட்டம் ஒரு முஸ்லீமுக்கு வருமாக இருந்தால் எந்த காரணத்தை கொண்டு நான் ஹராத்தில் ஈடுபட மாட்டேன், இந்த பாவத்தை செய்ய மாட்டேன், என்னை படைத்தவன் பார்த்து கொண்டே இருக்கிறான் என்ற அந்த சிந்தனையில் பாவத்தை விட்டு நீங்கள் கடந்து போவதற்கு பேர் தான் நீங்கள் தக்குவாவோடு வாழ்கிறீர்கள் என்பதற்கான அடையாளம். இதான் அடையாளம். இப்போ நீங்கள் செய்கிற வியாபாரத்தில் நான் மோசடி செய்ய மாட்டேன், லஞ்சம் வாங்க மாட்டேன், ஒருத்தனுக்கு அநியாயம் இழைக்க மாட்டேன் என்று நீங்கள் செய்கிற தொழில் இருக்குதே, அதுக்கு பேர் நீங்கள் தக்குவாவோடு செய்கிற தொழில். ஒரு வியாபாரம் செய்கிறார், அளந்து கொடுக்க வேண்டிய முறையில் அவர் அளந்து கொடுத்தார் என்றால் பயப்படுறார். எனக்கு ஒரு 2-5 கிராம் கூட போனாலும் பரவாயில்லை, நான் அதில் குறைக்கக்கூடாது, குறைச்சா அல்லாஹ் இடத்துல நான் தண்டனைக்குரியனா ஆகுவேன். அப்போ அவர் என்ன செய்கிறாரு? வியாபாரத்தை பொருளை நெருக்கிற போது 5 கிராமோ 2 கிராமோ என்ன கூடினா பரவாயில்லை, ஆனால் அவன்கிட்டேருந்து 2 கிராம் நான் குறைச்சி எடுக்கக்கூடாது, எடுத்தால் அது மோசடி, அல்லாஹ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறான், அந்த வியாபாரம் நமக்கு ஹராம் என்று அவன் பயப்படுகிற போது அந்த வியாபாரி அதிலே அவர் ஹலாலை பேணுகின்ற ஒரு தக்குவாதாரியாக மாறுகிறார். இதுதான் தக்குவாவுக்கான அடையாளம். பெருசாக ஒன்றுமே இஸ்லாம் இந்த அடையாளத்துக்கு எங்களுக்கு காட்டி தரல. எந்த வியாபாரத்தில் நீங்கள் ஈடுபடுறீங்களோ, எந்த தொழிலில் நீங்கள் ஹலாலான தொழிலில் ஈடுபடுகிறீர்களோ, அந்த தொழிலில் நீங்கள் நேர்மையாக நியாயமாக நீதமாக நடந்து கொண்டால் முதல் அடையாளம் உங்களோட தக்குவா இருக்கிறதுன்ற அடையாளம். இப்போ வாங்க சொல்கிற சத்தம் கேட்குது, எல்லாத்தையும் விட்டுட்டு பள்ளிக்கு போவோம், படைத்தவன் அழைக்கிறான், தொலை சொல்கிறான், அவனை நினைவுபடுத்த சொல்கிறான், பள்ளி வாசலுக்கு வர சொல்கிறான் ஒரு அச்சம் உங்களோட உள்ளத்தில் வரும். வந்தவொன்னு நீங்கள் என்ன செய்வீங்க? போகிற வாகனத்தை ஒரு பக்கமாக நிப்பாட்டிட்டு தொழுந்துட்டு போவோம். ஏன்னா உங்களுக்கு தான் அந்த பாங்கோஸ், வேறு யாருக்கும் சொல்லலையே, உங்களுக்காக வேண்டி தானே சொல்லப்படுது. அப்போ உடனே உங்களுக்கு ஒரு பயம் வருது, அல்லாஹ் பற்றி ஒரு அச்சம் வருது. உடனே பள்ளி வாசலுக்கு ஓரத்துக்கு முன்னால் வண்டியை நிறுத்தி விட்டு நீங்கள் தொழுதுட்டு போகிறீங்க. உங்களோட தக்குவா இருக்கிறதுக்கு அதுதான் அடையாளம். இப்போ நாம் இந்த இரவு நேரத்தில் ரமலான் கடைசி இரவில் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த இடத்துல தொழுகிறோம். ஏன் தொழுகிறோம்? நமக்கு அந்த பயம் வருது, ஒரு அச்சம் வருது, அல்லாஹ் மீது ஒரு ஆசை வருது. இறுதி 10 போது அல்லாஹ் நமக்கு அவன் நன்மை தருவதாக சொல்கிறானே, அந்த ஒற்றைப்படை இரவுகளிலே நன்மை அடைவதாக சொல்கிறானே, அல்லாஹ்வுடைய ரசூல் கடைசி 10 நன்மைக்காக தன்னை ஈடுபடுத்தி கொண்டார்களே, இந்த உம்மத்துக்கு அவர்கள் முன்னுதாரணமாக இருந்து காட்டினார்களே, அதற்காக நாங்கள் என்ன செய்கிறோம்? மனைவி மக்கள் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு தொழுக வந்து நாங்களும் விடிய விடிய தொழுந்து துவா கேட்டு அந்த இரவு போகிறோம். காரணம் என்ன? நமக்கு அந்த அச்சம் வருது. அச்சம் வருகிற போது நமக்கு தக்குவா வரும். அந்த தக்குவா தான் நம்மளை இந்த இடத்துல ஒன்று சேர்த்திருக்கிறது. அப்போ இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா அவன் தந்த இஸ்லாமிய இந்த வாழ்க்கை முறைப்படி நீங்கள் தக்குவா என்று சொன்னால் ஹராத்தை விட்டு விட்டு ஹலாலோடு பேணி வாழ்கிற வாழ்க்கைக்கு தான் தக்குவா. உங்களோட குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, மனைவியுடைய விவகாரத்திலே கணவன் அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கிறாரு, மனைவி கணவனுக்கு பயந்து அல்லாஹ்வுடைய விவகாரத்தில் பின்பற்றி நடக்கிறான்னா 2 பேருமே தக்குவாதாரிகள் தான். ஒரு பெண் தன்னுடைய கற்பை பேணி நடக்கிறான், அவள் எந்த சந்தர்ப்பத்திலும் கற்பைக்கு அவள் களங்கம் ஏற்படாத வகையில் நடந்து கொள்கிறாள். அல்லாஹ் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறான் என்ற ஒரு அச்சத்தோடு அந்த பெண் வாழ்கிறாள். குடும்ப உறவுகள் எல்லாத்தையும் அவள் அனுசரித்து நடக்கிறாள். குடும்பத்தில் எல்லா உறவுகளையும் பேணி நடக்க வேண்டும் என்ற ஆசையோடு ஆர்வத்தோடு நடக்கிறான்றா அந்த தாயிடத்தில் அந்த பெண்ணிடத்திலே உண்மையிலே தக்குவா இருக்கிறது. அதனால் அவன் தக்குவாவோடு வாழ்றதுனால தான் ஒரு உத்தமியாக வாழ்கிறான். இதே போல் ஒரு பெண்ணும் ஆணும் அப்படிதான். நான் என் மனைவியை தவிர யாரிடத்திலும் போக மாட்டேன், நான் தவறான உறவுகளை வைத்து கொள்ள மாட்டேன், என் வாழ்க்கையை முறைகேடாக நான் கொண்டு போக மாட்டேன் என்று ஒரு ஆணும் பயப்படுகிற போது அவருக்கும் தக்குவா இருக்கிறது. அப்போ இஸ்லாம் பேசிக்காக என்ன சொல்கிறது என்று சொன்னால், நீங்கள் அல்லாஹ்வுடைய அவுலியாக்களாக வேண்டும் என்றால் இதுதான் உங்களுக்கு இஸ்லாம் தந்த கன்செப்ட். இதில் நீங்கள் உறுதியாக கிளியராக இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எல்லோருமே அவுலியாக்கள் தான். இது நன்றாக புரிந்து கொள்ளணும். அப்போ அவுலியாக்கள் யாரு? அல்லாஹ்வுடைய நேசத்தை பெறுகிற மக்கள், அன்பை பெறுகிற மக்கள், அல்லாஹ் விரும்புகிற மக்கள்.
அப்போ இந்த விரும்புகிற மக்கள் என்பது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இந்த உலகம் அழிகிற வரைக்கும் அவுலியாக்கள் என்பவர்கள் உலகத்தில் நடமாடி கொண்டு தான் இருப்பார்கள். நாம் வாழ்கிற உலகத்தில் நமக்கு இந்த அவுலியாவை பற்றி தப்பான ஒரு கண்ணோட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன நமக்கு சொல்லப்படுது என்று சொன்னால், அவுலியாக்கள் என்பவர்கள் வாழ்ந்து மௌத்தா போயிட்டார்கள், இனி இந்த உலகத்தில் அவுலியாக்கள் அவங்கள கண்டுபிடிக்க முடியாது. அவுலியாக்கள் ஒரு சாரார் இருந்தார்கள், அவங்க வாழ்ந்து மௌத்தா போயிட்டாங்க, இதுக்கு பிறகு அவுலியாக்கள் வரமாட்டாங்க. அவுலியாக்கள் இடத்துல நாங்கள் தான் இப்போ அவங்கள்ட்ட போய் நாம் ஏதாவது கேட்கணும், அவங்கள்ட்ட போய் தான் ஏதாவது நாங்கள் பேசணும், நம்மளாம் அல்லாஹ்கிட்ட போக முடியாது, அப்படி என்ற ஒரு சிந்தனை, ஒரு போக்கு உலகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு. ஒன்றை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும். நபிமார்கள் இருக்கிறார்களே, அவர்கள் அல்லாஹ் உலகத்துக்கு அனுப்பி இறுதி நபி என்ற முகமது நபி தான் இறுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருக்கு பின்னால் நபிமார்கள் இந்த உலகத்துக்கு வரமாட்டார். யாராவது ஒருவர் வந்து நானும் ஒரு நபி என்று சொன்னார், அவர் வழிகேட்டின் பால் நரகத்தின் பால் எங்களை அழைக்கிறார். அப்போ நாம் அவரை விட்டு ஓரமாகணும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காத்தமுன் நபியின் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், இவர் தான் இறுதி நபி, இவருக்கு பின்னால் யார் ஒரு தூதரும் வரமாட்டார். இதை நாங்கள் நம்புகிறோம். அதே நேரத்தில் அவுலியாக்கள் இவர் தான் இறுதி அவுலியா, இவருக்கு பின்னால் அவுலியா வரமாட்டேன்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லவும் இல்லை, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லவும் இல்லை. உலகம் அழிகிற வரைக்கும் அவுலியாக்கள் என்பவர்கள் இந்த குர்ஆனுடைய ஆயத்தில் நாங்கள் பார்த்த அந்த செய்திக்கு ஏற்ப உலகம் அழிகிற வரைக்கும் இருந்து கொண்டே இருப்பார்கள். ஈசா நபி வர்ற காலத்திலையும் முஸ்லீம்கள் அவுலியாக்கள் இருப்பாங்க. ஈசா நபி வருவாங்க உலகம் அழிகிற நேரம், அந்த நேரத்திலையும் அவுலியாக்கள் இருப்பாங்க. இப்போதும் உலகத்தில் அவுலியாக்கள் இருக்கிறாங்க. யார் என்று அடையாளம் காண்றது எப்படி என்றால், அவங்களுக்கும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் அது தெரியும். எனவே வெளிப்படையாக பார்த்து இவர் ஒரு அவுலியான்னு எனக்கு சொல்ல இயலாது. ஏன்னா அது ஈமான் சம்பந்தப்பட்ட விவகாரம். நீங்கள் எந்த அளவு ஈமானோடு அச்சத்தோடு பயத்தோடு அல்லாஹ்வை வணங்குகிறீர்களோ, அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய வழிக்கு ஏற்ப வாழ்கிறீர்களோ, அது உங்களுக்கும் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். என்னால் வந்து ஜட்மெண்ட் பண்ணல நீங்கள் ஒரு அவுலியாண்டு, உங்களுக்கு ஜட்மெண்ட் பண்ணல எனக்கு நான் ஒரு அவுலியாண்டு. அந்த ஜட்மெண்ட் உலகத்தில் யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கறதுக்கான அதிகாரம் கொடுக்கல. ஆனால் நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்றா, எங்களுக்கு முன்னால் காட்டப்படக்கூடிய ஒரு சில அடையாளங்களை வைத்துக்கொண்டு இவங்க அவுலியாக்கள் தான் அப்படி என்ற ஒரு முடிவுக்கு நாங்கள் வந்தது தான் எங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மிகப்பெரிய தப்பு. அதனால் நாங்கள் என்ன நினைக்கிறோம் என்றா, அவங்க அவுலியாக்களாக வாழ்ந்துட்டு போயிட்டாங்க, நாம் ஒரு சும்மா முஸ்லீமாக வாழ்ந்துட்டு போகிறோம் அப்படின்னு நினைப்பது இருக்கிறதே, அது மிகப்பெரிய தப்பு. அப்போ எங்களுக்கு அடையாளம் காட்டி தந்திருக்கேன், அவுலியாக்களாக வாழ்ந்தவங்க எப்படி இருந்தாங்க தெரியுமா என்ன சில கதைகள் எல்லாம் சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு அவங்க வாழ்ந்து மவுத்தாவி போன அடையாளம் எது, அவர் ஒரு கபரு கட்டிப்பாங்க, ஒரு 6 அடிக்கு கபரு உயர்ந்த பட்டிக்கும், அதை ரவுனுக்கு சுற்றி பச்சை புடவைகளால் போத்தப்பட்டிருக்கும். அது நிறைய நீங்கள் பார்க்குறீங்க எல்லா இடத்துலையும், இந்தியாவில் இன்னும் பிற நாடுகளில் எல்லாம் பார்க்குறீங்க. அப்போ எங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், இவங்கெல்லாம் அவுலியாக்களாக வாழ்ந்து மௌத்தா போயிட்டாங்க. சரி, அவங்க மௌத்தா போயிட்டாங்க, அதை பற்றி நம்ம விவாதிக்கல, எங்களுக்கு அது டிபேட்டே தேவையில்லை. அவங்க அவுலியாவாக இருந்தால் இருந்துட்டு போட்டும். ஆனால் அவங்களுக்கு பின்னால் உலகத்தில் யாரும் அவுலியா வரமாட்டேன்னு சொன்னால் அது இஸ்லாத்துக்கு எதிரானது ஒன்று, அது பிழை. ஆனால் நீங்கள் அவருக்கான கபரு கட்டினது அதுவும் பிழை. அவர் நல்ல மனிதராக வாழ்ந்துட்டு போனார், மௌத்தா போயிட்டார், அவ்வளவுதான். அவருக்கு பின்னால் அவுலியா வரமாட்டாங்கன்றா வரமாட்டாங்கன்ட்டாங்க. அப்போ தனி மனிதர்கள் சிலரை அவுலியாக்களாக அடையாளம் காட்டி அவங்க மௌத்தா போன இடத்த கபறுகளை கட்டி அதுக்கு நீங்கள் பார்க்குறீங்க தானே, எத்தனையோ வகையான அலங்காரங்கள் செய்து மக்கள் அங்கே வரவழைத்து அவங்கள சுஜூத் செய்ய வைத்து, நீங்கள் உங்கள்கிட்ட கேளுங்க, இவங்க அவுலியாக்கள், இவங்க அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு கேட்குறதெல்லாம் எடுத்து தருவாங்க, நீங்கள் அல்லாஹ்வை டிரெக்டாக கேட்க முடியாது. ஏன்னா இவங்க அவுலியாக்கள், இவங்க அல்லாஹ்வுடைய நேசர்கள், இவங்க மூலமாக தான் நீங்கள் அல்லாஹ்கிட்ட போகணும், நீங்கள் டிரெக்டாக கேட்க முடியாதுன்ற ஒரு கன்செப்டை வந்து அவுலியா என்ற பெயரை வச்சு உலகத்தில் உருவாக்கி இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காலத்தை நீங்கள் பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருடங்கள் சஹாபாக்களோடு வாழ்ந்தாங்க தானே. மக்காவில் 13 வருடங்கள், மதீனாவில் 10 வருடங்கள், 23 வருடங்கள் வாழ்ந்த பிறகு தான் அவங்க மௌத்தா போனாங்க 63 வயசில். அவங்க காலத்தில் எந்த கபரையும் கட்டி ரசூலா காட்டி கொடுக்கலே. இந்த பத்ரில் மௌத்தா போன சஹாபாக்கள் இருக்கிறார்கள், இவர்கள் அல்லாஹ்வுடைய அவுலியாக்களாகிட்டார்கள், நீங்கள் அவங்க மூலமாக அல்லாஹ்கிட்ட வாங்க அப்படின்னு ரசூலா காட்டி கொடுக்கலையே. உஹதில் நாங்கள் இப்போ உம்ராவுக்கு போனாலும் ஹஜ்ஜுக்கு போனாலும் பத்ருக்கு போகணுன்னு ஆசைப்படுறோம், உஹது போய் பார்க்கணும் என்று ஆசைப்படுறோம். என்ன காரணம், அங்கு சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்ட இடம் இருக்குது, பார்க்க ஆசைப்படுறோம். அப்போ 23 வருட காலத்து அல்லாஹ்வுடைய ரசூல் அதை சஹாபாக்களுக்கு காட்டி கொடுக்கல, இவங்க மட்டும்தான் அவுலியாண்டு. குர்ஆனில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், அந்த யுத்த காலத்தில் மௌத்தா போனவர்களை வந்து நீங்கள் அவங்க மௌத்தா போனன்னு சொல்லாதீங்க, பல் அஹ்யாவுன் இன்த ரப்பிஹிம், அவங்க அல்லாஹ்விடத்தில் உயிரோடு இருக்கிறார்கள்னு சொல்கிறார்.
இந்த உலகத்தில் யாருக்கும் அந்த உத்தரவாதம் தரல் அல்லாஹு தாலா. அந்த மௌத்தா போன ஷஹீதுகளை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அவங்க அல்லாஹ் இடத்துல உயிரோடு இருக்கிறார்கள், அவர்களுக்கு அங்கு உணவு கொடுக்கப்படுகிறது என்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது சொன்னார்கள், அது எப்படி என்று சொன்னால், ஒரு பச்சை நிறை பறவை இருக்கிறதே பறவை, அந்த பறவையினுடைய உள்ளத்தில் இந்த சுகதாக்களுடைய உயிர் அல்லாஹு தஆலா கொடுக்கிறான், அந்த பறவைகள் சுவர்க்கத்திலே சுற்றி வந்து கொண்டிருக்கின்றன என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கப்படுத்துகிறார்கள். அப்போ ஷஹீதுகளாக மரணிக்கக்கூடியவர்களுக்கு அந்த அந்தஸ்து இருக்கிறது, அவங்க தான் உண்மையிலே உயர்ந்த சுவர்க்கத்திலே முதல் அந்தஸ்துக்குரியவர்கள். அப்படி என்ன இந்த உம்மத் சாதாரணமாக இங்கே நமக்கு கபரை காட்டி இவங்க அவுளியாக்குன்றதை விட அவங்க தான் மிகப்பெரிய அவுளியா. ஆனால் அல்லாஹ்வோட ரசூல் எங்களுக்கு அவங்கள்ட்ட போய் துவா கேளுங்கன்னு சொல்லலை. இவங்க என்ன சொல்லுவாங்கண்டா, நீங்கள் ஒரு கோர்ட்டுக்கு போகிறீங்க, உங்களுக்கு ஒரு வழக்கு வந்திருக்குது, அந்த வழக்குக்கு வந்தால் நீங்கள் டிரெக்டாக உங்களோட கோர்ட்டில் வாதிடலுமா, ஒரு லாயரை பிடிக்கணும், அந்த லாயர் மூலமாக ஜட்ஜ்கிட்ட நீங்கள் உங்களோட விஷயங்களை சொல்லி வாதிடணும், அப்போ தான் உங்களோட வழக்கு எடுபடும். அது மாதிரி இந்த உலகத்தில் நீங்கள் நேராடி அல்லாஹ்ட்ட போயிடாது, ஒரு அவுளியாட்ட போகணும், அவர்கிட்ட விஷயத்தை சொல்லணும், அவர் நேராக அல்லாஹ்ட்ட கொடுக்கணும். இப்படின்னு சொன்னோன்னே எங்களை மக்கள் நினைக்கிறோம் அது சரிதானே, நமக்கு எப்படி டிரெக்டாக அல்லாஹ்ட்ட போகிறது, அப்போ ஒரு அவுளியா தேவை. உலகத்துக்கு இந்த உதாரணம் சரி, ஏன்னா நம்ம கோர்ட்டுக்கு போய் நேரடியாக வாதிக்கலாது, ஜட்ஜு கேட்பார் இவர் யாருண்டு, அப்போ வக்கீல் எல்லாத்தையும் டீட்டெயில்ஸாக சொல்லணும், இவர் என்ன கிளைண்ட்ஸ், இவர் தான் இங்கிருந்து வந்தார், இப்படி வந்தாருன்னு. நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எல்லாரையும் ஒன்று சேர்க்கிற போது இவர் வந்து யாரா, இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, இந்த இம்தியாஸ் என்றவர் என்று அல்லாஹ்வுக்கு என்ன அறிமுகப்படுத்தணுமா? அல்லாஹ்வுக்கு என்ன தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? எங்களுடைய இந்த வலது கையிலும் இடது கையிலும் 2 மலக்குகள் மூலமாக எங்களுடைய பட்டோலை எழுதப்படுதா இல்லையா? நாளை மறுமையில் பட்டோலை அல்லாஹ் கையில் தந்து இக்ராவு கிதாபுக்குன்னு அல்லாஹ் சொல்லுவார், நீங்களே வாசித்து பாருங்கள், அதை வச்சு அல்லாஹ் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறானே. அப்போ கோர்ட் இல்லை, இந்த உலகத்தில் கோர்ட்டை ஆதாரம் காட்டி அல்லாஹ் வந்து நாங்கள் குறைச்சி மதிப்பிடக்கூடாது, அல்லாஹ்வுக்கு எல்லாம் தெரியும். இங்கே வந்து ஜட்ஜுக்கு என்ன தெரியாமல் இருக்கலாம், அல்லாஹ்வுக்கு என்ன தெரியுமா தெரியாதா? ஒரு ஜனாதிபதிக்கு என்ன தெரியாத நேரம் எம்பி மூலமாக நான் ஜனாதிபதிக்கிட்ட போகிறேன், எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் எடுக்க, ஜனாதிபதிக்கு என்ன தெரியாது, நான் ஒரு சாதாரண ஒரு ஆள், ஒரு எம்பி மூலமாக போகிறேன், பாராளுமன்ற உறுப்பினர் மூலமாக போகிறேன், ஒரு மினிஸ்ட்ரி மூலமாக போனால் தான் ஜனாதிபதி சந்திக்கிறான், நேரம் என்ன விடமாட்டான், ஜனாதிபதிக்கு என்ன தெரியாது. அல்லாஹ் நீ தான் என்ன கஷ்டத்தை நீக்கணும், என் துன்பத்தை நீக்கணும், நீ யார், எனக்கு ஒன்றா தெரியாதே. அப்போ இடையில ஒருத்தர் வந்து என்ன அறிமுகப்படுத்தணுமா அல்லாஹ்வுக்கு? அப்போ உலகத்தில் நாம் இந்த சொல்கிற இந்த உதாரணங்கள் பிழையானது. அப்போ இஸ்லாம் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் எல்லாரும் அல்லாஹ் இடத்துல போகலாம். இஸ்லாத்தில் அடிப்படை இன்னொரு அம்சம் என்ன தெரியுமா? ஏனைய மதத்தவர்களுக்கும் எங்களுக்கும் இடையிலான வித்தியாசம், அவங்கள்ட்ட வந்து புரோகிதர்கள் இருக்கிறாங்க, நேரடியாக அவங்களுக்கு கடவுள் அணுக இயலாது, அவங்களோட மத குருமார் மூலமாகத்தான் அணுகணும். இப்போ நீங்கள் சாதாரணமாக பாருங்கள், தௌபா நாங்கள் கேட்குறோம், தௌபா கேட்கல யாரெல்லாம் என்னோடய பாவங்களை மன்னிப்பான்னு தான் கேட்குறோம். நீங்கள் வந்து எனக்கு ஹஸ்ரத் நான் இவ்வளோ பாவம் செஞ்சுருக்கிறேன், எனக்காக அல்லாஹ்ட்ட கேளுங்க, அல்லாஹ் மன்னிச்சிட்டானான்னு சொல்லுங்கள் என்ற கன்செப்ட் இஸ்லாத்தில் கிடையாது. ஆனால் ஏனைய மதத்தவர்களில் நேர ஒரு மதகுருட்ட வந்து அவர்கிட்ட சொல்ல, அவர் கடவுள்கிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லுவார், உங்களோட பாவம் மன்னித்துட்டார், கர்த்தர் உங்கள் பாவங்களை மன்னித்து விட்டார்ன்னு சொல்லுவார். அது அங்கே தான் இருக்குது, இங்கே இஸ்லாத்தில் இல்லை. நேரடி அல்லாஹ்வுக்கு மனிதனுக்கு தொடர்பாகக்கூடிய ஒரு மார்க்கம் இஸ்லாம். அப்போ இந்த அடிப்படையும் புரியாததுனால ஏற்பட்ட விளைவு என்னன்னு சொன்னால், நமக்கும் அல்லாஹ்வுக்கு இடையிலான அந்த தொடர்பை இல்லாமக்கூடிய நிலைமை உண்டாயிருது. இரண்டாவது நீங்கள் பாருங்கள், அந்த அவுலியாக்களுடைய பேரால் அப்படி ஒன்று கொண்டாந்த பிறகு அவங்களோட பேரில் சில ஜிக்ருகளை உருவாக்கினாங்க, அவங்களோட பேரில் சில ராத்திபுகளை உருவாக்கினாங்க, அவங்களோட பேரில் சில மௌலிதுகளை உருவாக்கினாங்க. இது அவங்களோட பேரில் தான் உருவானது. இப்போ ரசூல்லாவோட பேரில் ஜிக்ரு இருக்கிறதா, நாங்கள் யா முஹம்மது எங்கேயாவது ஜிக்ரு செய்கிறோமா? ஆனால் உலகத்தில் யா முஹியதீன் என்ற ஜிக்ரு இருக்குது. ரசூல்லாவோட பேரில் யா முஹியதீன் யா முஹம்மது அல்லது யா ரசூலுல்லாஹ் ஜிக்ர் ஒன்று இருக்குதா இஸ்லாத்தில்? ரசூலா சொல்லி தந்தாங்களா? சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹ்வுடைய பேரில் தானே ஜிக்ரு சொல்லி தந்தாங்க. அப்போ இங்கே என்ன நடந்ததுன்னா, அந்த அவுலியாக்களுடைய பேரால் ஒரு கான்செப்ட் உருவாக்கப்பட்டு உலகத்தில் அவருடைய பேரில் சில மனாக்கிபுகளை உருவாக்கினாங்க, அரபு பைத்துகளை உருவாக்கினாங்க, அவருடைய பேரில் ஜிக்ருகளை உருவாக்கினா. அப்போ மொஹியுத்தீன் அப்துல் காதிர் யாருன்னு கேட்டால் அவர் தான் அவுலியாக்களுடைய தலைவர் என்று சொல்லுவாங்க. அவர் சாதாரணமான ஆள் இல்லை, அவுலியாக்களுடைய தலைவர் யார்? மொஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி, சுல்தானுல் ஆரிஃபின் என்று கூட அதுக்கு சொல்லுவாங்க. அவர் தான் மிகப்பெரிய அவுலியா. அப்போ இந்த உலகத்தில் மிகப்பெரிய அவுலியா அவரா? முதல் லிஸ்ட்டில் வைக்கிறேன்னா ரசூல்மார்களை வைக்கணும், ரெண்டாவது லிஸ்ட்டில் வைக்கிறேன்னா அந்த ரசூல்மார்களை பின்பற்றிய மூமின்களை வைக்கணும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் ஆண் சஹாபாக்களையும் பெண் சஹாபாக்களையும் வைக்கணும்.
இந்த உம்மத்தில் வந்து இமாம்களை வச்சிருக்கணும். ஆனால் அந்த கன்செப்ட் எல்லாம் இல்லாமாக்கி தனி கன்செப்ட் வந்து இங்கே ஆள் அப்படி இஸ்லாத்துக்குள்ளே கொண்டாந்து புகுத்திட்டாங்க. புகுத்தின உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்டா, அந்த அவுளியா இல்லாமல் அல்லா இடத்துல நம்ம எதையும் செய்யலாது. அப்போ நாங்கள் என்ன செய்கிறோம், வெள்ளிக்கிழமை இரவு வந்தால் அந்த கபரடிக்கு போய் சந்தன கூடு பற்ற வச்சு துவா கேட்டு அல்லா இடத்துல அவர் எல்லாம் எடுத்து தருவாருன்னு எதிர்பார்த்துட்டு நின்றுட்டு வரோம்னு சொன்னால் இது நம்ம செய்யக்கூடிய ஒரு ஏமாற்றம். இஸ்லாத்துக்கும் அதுக்கு சம்பந்தம் கிடையாது. நான் நேற்றைய உரையிலும் சொன்னேன், தஹஜ்ஜுடைய நேரத்தை பயன்படுத்த தெரியாததுனால தான் முஸ்லீம்கள் இவ்வளவு பிரச்சனைக்கு ஆளாகி இருக்கிறார்கள். தஹஜ்ஜுடைய நேரத்தில் அல்லாஹ் வந்து கேட்குறான், மையதுஊனி, என்னை யார் அழைத்து துவா கேட்குறீங்க, நான் தர்றேன் கேளுங்க இடத்துல அல்லாஹ் நேரடியாக டிரெக்டாக சொல்லும்போது நமக்கு அல்லாஹ் டிரெக்டெல்லாம் போயெல்லாம் இங்கே குறுக்கு வழியில் தான் போவோம்னு சொன்னால் எவ்வளவு பிழை. அடுத்து நீங்கள் பாருங்கள், நம்ம இந்த சஹாபாக்களோட விவகாரத்தில் எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு அடையாளம் காட்டப்பட்டது இப்படி தான். சாதாரணமாக நல்ல மனிதர், அவர் தக்குவாதாரின்னு கேட்டால் அவர் பச்சை தலப்பாக கட்டியிருப்பார், நீண்ட ஜுப்பா உடுத்திருப்பார், கையில் தஸ்பீ மணியோடு சுற்றி கொண்டிருப்பார். இவரெல்லாம் நல்ல மனிதர் அப்படின்னு தான் நமக்கு சின்னத்துலேருந்து எங்களோட பேரண்ட்ஸும் கூட அடையாளப்படுத்தி தந்திருக்கிறாங்க. நாங்களும் அதை நம்பினோம், எங்களுக்கு அது தெரியாது. ஆனால் இது தான் ஒரு நல்ல மனிதனுக்கான அடையாளமாண்டா இது அடையாளம் கிடையாது. நல்ல மனிதன் கெட்ட மனிதன் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். நான் நீங்கள் பேசும்போது நான் நல்லவனாக பேசுவேன், நீங்கள் என்ன நம்புவீங்க. நீங்கள் பேசும்போது நான் நல்லவனாக உங்களை நம்புவேன். ஆனால் இங்கே ரெண்டு பேருடைய உள்ளம் அல்லாஹ் அறிந்தவன். எங்களோட ஆடையை வச்சு எங்களோட தோற்றத்தை வச்சு நான் நல்லவன் என்றும் அவுலியான்னு தீர்மானிக்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க பாருங்க, உலகத்தில் சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் எப்படியா நிலைப்பாங்கன்னா சாதாரண வழிப்போக்கர்கள் மாதிரி பரட்ட கொண்ட சரியாக தேங்கின போட்டெல்லாம் வாழ்கிறதுக்கான முடியாத சாதாரண மனிதர்கள், பரட்ட கொண்ட அவங்க பலகீனமான மக்கள். ஆனால் பணிவாக நடப்பார்கள், பெருமை அடிக்க மாட்டாங்க, அகம்பாவம் காட்ட மாட்டாங்க, மக்களோடு நடக்கும்போது பணிவாக நடப்பார்கள். இவங்க சில இடங்களுக்கு போனால் அவங்களுக்கு எந்த முன்னுரிமை சமூகம் கொடுக்காது. மதுஃபூமில் அபுவாப், அவங்களுக்கு கதவுகள் திறந்து அவங்க வாங்கன்னு கூட சமூகத்தில் அங்கீகாரம் கிடைக்காத மக்கள். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இவங்க அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு உயர்ந்த அந்தஸ்து உடையவர்கள் என்றால், லவ் அக்ஸம அலல்லாஹி ல அபர்ரஹு, அல்லாஹ் மீது சத்தியமாக இது நடக்கும் என்று அவங்க சத்தியம் செய்தாங்கன்னா அல்லாஹ் அதை நிறைவேற்றி வைப்பான் என்று சொன்னார்கள். ஆனால் அவங்க தோற்றத்தில் சாதாரண மனிதர்கள். நாங்கள் தோற்றத்தை வச்சு முடிவு செய்கிறோம், தோற்றத்தை வச்சு ஒரு மனிதன் முடிவு செய்யக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், அந்த பார்க்குறதுக்கு அவங்க பரட்ட தலையோடு இருப்பாங்க, பலகீனமான மக்கள், ஆனால் அவங்க பணிவோடு நடப்பார்கள், அல்லாஹ்வுக்கு அஞ்சி பணிவாக நடப்பார்கள், அல்லாஹ்வுக்குரிய கடமையெல்லாம் செய்வார்கள். மக்களுடைய பார்வையில் அற்பமானவர்கள், அல்லாஹ்வுடைய பார்வையில் உயர்ந்தவர்கள். அவர்கள் அல்லாஹ் மீது சத்தியம் என்று சொன்னார்கள் என்றால் அல்லாஹ் அந்த சத்தியத்தை ஏற்று நிறைவேற்றி வைப்பான் என்கிறார். அப்போ இதுதான் இஸ்லாமுடைய கான்செப்ட். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தோழர்கிட்ட சொல்கிறார், சொர்க்கத்து பெண்மணியை நான் உனக்கு காட்டட்டுமா, இந்த உலகத்தில் நடமாடக்கூடிய சொர்க்கத்துக்குரிய ஒரு பெண்மணியை காட்டட்டுமான்னு கேட்குறாங்க. அவங்க காட்டுங்கன்றாங்க. இந்த பாரா, இந்த போரா, இந்த பெண் கருநிறம் பெண், கருத்து நிறமுடைய பெண், இவ தான் சொர்க்கத்துக்குரிய பெண்மணி என்றார். சொல்லிட்டு சொல்கிறார், ஏன் தெரியுமா சொர்க்கத்துக்குரிய பெண்மணி, இந்த பெண்மணி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு நாள் வந்தா, வந்து சொன்னால், யார் ரசூலல்லாஹ், எனக்கு வலிப்பு வருது, எனக்கு அடிக்கடி வலிப்பு வருது, இந்த வலிப்பை இல்லாமலாக்க நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துவா கேளுங்களேன் அப்படி என்றார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இது ஒரு அல்லாஹ் தந்த ஒரு நோய், நீ பொறுமையாக இருந்தால் அது உனக்கு நல்லது, நீ விரும்பினால் நான் உனக்காக அந்த துவா செய்கிறேன் என்று சொல்கிறார்கள். அப்போது அந்த பெண்மணி சொல்கிறார், யார் ரசூலல்லாஹ், இந்த நோயினால் நான் பொறுமை காத்தால் எனக்கு சொர்க்கம் கிடைக்குது என்று நீங்கள் சொல்கிறீர்கள், அப்படியாக இருந்தால் பரவாயில்லை, நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன், இதோடு நான் இருக்கிறேன், ஆனால் ஒன்றே ஒன்றுக்காக எனக்கு துவா செய்யுங்களே யார் ரசூலல்லாஹ் என்று. என்னான்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ், இந்த வலிப்பு வந்தவுடனே நான் விழுகிறேனே, விழுந்தவுடனே இந்த ஆடையெல்லாம் விலகிடும், அங்கே போனால் அது விலங்கும் தானே, அவுரத்து விளங்குமே. அப்போ ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கலாம், யார் ரசூலல்லாஹ், வலிப்பு வந்து நான் விழுந்தால் ஆடைகள் விலகுது, அப்படி விலகாமல் இருக்க நீங்கள் அல்லாஹ்விடம் துவா கேளுங்களேன் என்றார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே மாதிரி துவா கேட்டார்கள். அந்த பெண் வலிப்பு வந்து விழுந்தால் அவருடைய அந்த ஆடை விலகி அவுரத்துகள் விளங்காமல் இருக்க ரசூலுல்லாஹ் துவா கேட்டார்கள். அதைத்தான் இப்னு அப்பாஸ் தான் சொல்கிறார், இந்த பெண்ணை பாருங்கள், சொர்க்கத்துக்குரிய பெண்மணி என்று உலகத்தில் இந்த பெண் நடமாடுகிற போதே காட்டி கொடுக்கிறார்கள். இவருக்கு என்ன அடையாளம் வந்துச்சு, இவ சொர்க்கத்து பெண்ணா மாறினாவா இல்லையா? ஏன் மாறினான்னா, அவள் வந்து ஈமானோடு இருந்தா, தக்குவாவோடு வாழ்ந்தா, பத்தினியாக வாழ்ந்தா, உத்துமையாக வாழ்ந்தா, அதனால் அவள் நோயை தாங்கி கொண்டா, இந்த உலகத்தில் ஹயாத்தோடு இருக்கிற போதே சொர்க்கவாதின்னு சொல்லப்பட்டார். இதுதான் இஸ்லாத்தில் அடிப்படையான கான்செப்ட். நீங்கள் குர்ஆனில் நிறைய வசனங்கள் எடுத்து பாருங்கள்.
கத் அஃப்லஹல் முஃமினூன் என்று அல்லாஹ் தஆலா சூரா மூமினுடைய ஆரம்ப வசனங்களில் சொல்லுவார். அந்த அஃப்லஹல் முஃமினூன் அல்லாஹ் தஆலா சொல்ற யார் தெரியுமா? சொர்க்கத்தின் சொந்தக்காரர்கள் இவர்கள் தான். இந்த பூமியிலே அல்லாஹ் சொல்கிறான், மௌத்தாக போகும் முதல்லையே சொர்க்கத்துக்குரிய மக்களை நீங்கள் பார்க்கணுமா? இருக்கிறாங்க பாருங்க. அவங்களோட அடையாளம் சிம்டம்ஸ் எல்லாம் சொல்கிறான். அவங்களோட அடையாளம் என்ன? அவங்க தொழுகையில் இருக்க போது தொழுகைக்காக நீ வந்து தக்பீர் கட்டி தொழுதாங்கன்னா அல்லாஹ்வை பற்றி அந்த அச்சத்தோடு தொழுவாங்க. சும்மா வந்து நாம் தக்பீரை கட்டிட்டு ஓதிட்டு குந்திட்டு எலும்பி போகிறதல்ல தொழுகைன்றது. தொழுகை என்ற போது நாம் அச்சத்தோடு பயந்து உள்ளச்சத்தோடு தொழக்கூடியவர்கள். அதுதான் முதல் சிம்டம்ஸ் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இரண்டாவதாக அவங்க இந்த பூமியில் நடக்கிற போது வாழ்கிற போது தேவையில்லாத விஷயத்திலெல்லாம் போய் நேரத்தை கழிக்க மாட்டாங்க. வீண் வேடிக்கைகள் எல்லாம் போய் நேரத்தை கழிக்க மாட்டாங்க. அவங்களோட நேரம் வந்து பிரயோசனமாக இருக்கும். அவனோட வாழ்க்கை அதில் ஈடுபடாது, பிரயோசனமானதாக இருக்கும். இரண்டாவது சிம்டம்ஸ். மூன்றாவதாக அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் ஜகாத்து கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஜகாத்துக்கு தகுதியான மக்கள் ஜகாத்து கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். நாலாவது சிம்டம்ஸ் அல்லாஹ் சொல்கிறான், அவங்க பத்தினியாக வாழ்வார்கள். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களோட கற்பை அவர்கள் பேணிக் கொள்வார்கள், தப்பாக எல்லாம் நடக்க மாட்டார்கள். ஐந்தாவதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவங்கள்ட்ட நீங்கள் நம்பி ஒரு பொருளை கொடுத்தா அமானிதத்தை பேணுவார்கள். பொருள் மட்டும் அமானிதம் அல்ல. நாங்கள் நிறைய பேர் நினைக்கிறது தான். இப்போ நான் வந்து உதாரணமாக ஒரு 50 லட்சம் ரூபா உங்கள்கிட்ட தந்து சொல்கிறேன், இதை ஒரு அமானிதமாக வச்சுக்கோங்க. இல்லாட்டி ஒரு பொருளை தந்து சொல்கிறேன், இதை அமானிதமாக வச்சுக்கோங்கண்டா அது மட்டும் அமானிதம் இல்லை. நான் ஒரு வார்த்தை உங்கள்கிட்ட நம்பி சொல்கிறேன், இதை யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. நான் உங்கள்கிட்ட ஒரு ரகசியமாக ஒரு விஷயத்தை சொல்கிறேன், சொல்லும்போது சொல்கிறேன், இது யார்ட்டையும் சொல்கிறாங்க, இது ஒரு அமானிதம். அப்போ அந்த வேர்டும் ஒரு அமானிதம் தான். அந்த அமானிதத்தையும் பேணக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அதுபோல் யாருக்காவது நாங்கள் வாக்குறுதி கொடுக்குறோம், இதை உங்களுக்கு நான் இன்ஷா அல்லாஹ் செஞ்சு தர்றேன், உங்களுக்காக நான் அந்த ஹெல்ப்பை பண்ணுறேன், உங்களுக்காக நான் அதுக்காக ட்ரை பண்ணுறேன் என்று நாங்கள் வாக்குறுதி கொடுக்குறோம். அந்த வாக்குறுதி கொடுத்தால் அதை நிறைவேற்றுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிவிட்டு தொழுகையையும் அவர்கள் பேணக்கூடியவர்களாக, 5 நேரம் தொழுகை வந்தால் டைமுக்கு தொழுவக்கூடியவர்களாக இருப்பார்கள். சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால், உலாயிக ஹுமுல் வாரிசூன், இவர்கள் தான் சொர்க்கத்துடைய வாரிசுகள், சொந்தக்காரர்கள் அல்லாஹ் சொல்கிறான். சொர்க்கத்துக்குரிய சொந்தக்காரர்கள் பார்க்கணும் என்றால் பூமியில் நீங்கள் பார்க்க நினைச்சா, நீங்களும் சொந்தக்காரங்க ஆக நினைச்சா, சூரா மூமினுடைய இந்த ஆரம்ப வசனம் சொல்லப்பட்ட அந்த சிம்டம்ஸே உங்களுக்கும் எனக்கும் போதுமானது. அப்போ அவுலியாக்கள் என்று சொல்வது இதுதான். அதனால தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன் சில இடங்களில் வேறு வேறு வார்த்தைகளையும் சொல்கிறான். இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வுடைய நேசத்துக்குரிய அடியார்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய நேசர்கள். முத்தகீன்கள், தக்வாவோடு வாழுகிறவர்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய நேசர்கள். அதே மாதிரி முஹ்சினீன்கள், யார்கிட்ட எதையும் எதிர்பார்க்காம அல்லாஹ்வுக்காக செலவழிக்கக்கூடியவர்கள், அவர்கள் முஹ்சினீன்கள். நன்மை என்றால் அல்லாஹ் தான் நமக்கு கூலி தருவான் என்று எதிர்பார்த்து அல்லாஹ்வுக்காக செய்கிறவர்கள், அவர்கள் அவுலியாக்கள். அப்போ அன்பா அந்த சகோதரர்களே, தாய்மார்களே, அவுலியா என்ற சொல் உயிரோடு வாழுகிற போது அது எனக்கும் சொந்தம், உங்களுக்கும் சொந்தம், ஒவ்வொரு ஆணுக்கும் சொந்தம், ஒவ்வொரு பெண்ணுக்கும் சொந்தம். அல்லாஹ்வை பயந்து வாழ்கிற அந்த மக்களுக்குத்தான் அல்லாஹ் தஆலா அவுலியாக்கள் என்று சொல்கிறான். கடைசி அந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லி முடிக்கும் போது சொல்கிறான், அவுலியாக்கள் என்றால் யார் என்று தெரிந்து கொள்ளுங்கள், அவர்களுக்கு பயமும் இல்லை, அச்சமும் இல்லை, அவர்கள் ஈமானோடு இருப்பார்கள், தக்வாவோடு வாழ்வார்கள். லஹுமுல் புஷ்ரா ஃபில் ஹயாத்தி துன்யா ஃபில் ஆஹ்ரா, இந்த பூமியில் அவர்களுக்கு வாழ்கிற போதும் மறுமையில் அவர்கள் வந்து நிற்கிற போதும் அவர்களுக்கு அந்த சுவர்க்கத்தை கொண்ட நன்மாராயம் செய்தி இருக்கிறது. அவங்களுக்கு சுவர்க்கத்தை கொண்ட நன்மாராயம் செய்தி இருக்கிறது. லா தப்தீல லி கலிமாத்தில்லா ஸாலிக ஹுவல் ஃபௌஸுல் அலீம், இதில் எந்த மாற்றமும் இல்லை, இதுதான் மகத்தான வெற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். எனவே அன்பா அந்த சகோதரர்களே, அவுலியாக்கள் என்பவர்கள் நானும் ஆகலாம், நீங்களும் ஆகலாம், எங்களுடைய தாய்மார்களும் ஆகலாம், எல்லாரும் ஆகலாம். ஒரே ஒரு கண்டிஷன், தக்குவாவோடு வாழணும், அல்லாஹை பயந்து வாழணும், பெர்ஃபெக்டான ஒரு முஸ்லீமாக வாழணும். அப்படி வாழுகின்ற எல்லா காலகட்டத்திலையும் நானும் மௌலியா தான், நீங்களும் மௌலியா தான். எங்களுக்கு அல்லாஹ் தான் அதை முடிவு செய்ய போகிறான், எங்களில் யாருமே அது முடிவு செய்யலாது. எனக்கும் அல்லாஹுக்கும் தான் அது விளங்கும், உங்களுக்கும் அல்லாஹுக்கு தான் விளங்கும். இப்போ பாருங்கள், ஒரு மையத்தை எடுத்துகிட்டு போகும்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு மௌத்தாகிட்டு நாங்கள்லாம் சந்தூக்கை தூக்கிக்கொண்டு போகிறோம், தூக்கிக்கொண்டு போகிறோம், அந்த ஜனாசா சொல்லுமாம், கத்தி மூனி என்னை அவசரமாக கொண்டு போய் கபருக்குழியில் வச்சுடுங்கன்னு சொல்லுமாம். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அது எங்களுக்கு தெரியாதானே? ஒரு ஜனாசா தூக்கிட்டு போய் அந்த ஜனாசா சொல்கிறது நாங்கள் யாராவது வாழ்க்கையில் கேட்டுருக்கிறோமா? தெரியாது. ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும். அவன் ஜனாசா நாங்கள் தோளில் வச்சுட்டு போகும்போது அந்த ஜனாசா சொல்லுமா, கத்தி மூனி அவசரமாக கொண்டு போய் என்னை குழியில் வச்சுடுங்க, உங்களோட தோளில் என்ன சுமந்து கொண்டு போகிறது போதுமாப்பா, கொண்டு போய் வச்சுடுங்கன்னு சொல்லுமா. என்ன காரணம் ரசூலுல்லாஹ் சொல்லும்போது சொன்னார்கள், அந்த ஜனாசா அவர் உயிரோடு வாழுகிற போது நன்மைகள் அதிகமாக செஞ்சு அல்லாஹ்வுக்கு பயந்து ஒரு முஸ்லீமாக மூமினாக வாழ்ந்தவர்.
அவருக்கு இப்போ தேவை என்னென்னா அவரோட ரூஹ் முடிஞ்சிட்டு, இந்த உலகத்தை அஜில் முடிஞ்சிட்டு, ரூஹ் கைப்பற்றியாச்சு. இப்போ கைப்பற்றினா அவருக்கு என்ன கொடுக்கணும்? அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்த சொர்க்கத்துடைய வாழ்க்கையை கொடுக்கணுமே. இப்போ அது அவருக்கு காட்டப்பட்டிருக்கு. அதனால் அவர் அது கபரில் அனுபவிக்க விரும்புகிறார். அவர் என்ன சொல்கிறாருண்டா, நீங்கள் என்ன வச்சு லேட் ஆக்குறீங்க, என்னை வச்சு நீங்கள் லேட் ஆகி கொண்டு போய் அவசரமாக குழியில் வைங்க. அந்த சுவர்க்கத்துடைய அந்த இன்பத்தை, அந்த வாழ்க்கையை நான் சுவர்க்கத்தில் அனுபவிக்கணும், கொண்டு போய் வச்சுடுங்கப்பான்னு மயத்து சொல்லுமா. இதுக்கு மாற்றமாக ஒரு முஸ்லீம் வாழ்ந்தால் அவன் கத்துவானாம், என்ன எங்கே கொண்டு போகிறீங்க, என்ன என்ன எங்கே கொண்டு போகிறீங்க என்று அவனுக்கு பயம். என்ன கபூரில் கொண்டு போய் வச்சா இப்போ அதாபுடைய வாழ்க்கை எனக்கு ஆரம்பிக்கும் என்று. மௌத்துக்கு பிறகு ஒரு மனிதனுக்கு நல்ல வாழ்வும் ஒரு மனிதன் தீய வாழ்வும் அல்லாஹ் முடிவு செய்கிறான். அப்போ எங்களோட மையத்தை நாங்கள் என்ன செய்கிறோம்டா, தூக்கிட்டு போகிறோம். எங்களுக்கு அது முடிவு செய்யலா. தூக்கிட்டு போகிற மையத்து நல்லதா கெட்டதா அது அல்லாஹுக்கு தான் தெரியும். ரசூலுல்லாஹ் அதனால தான் ஒரு முஸ்லீம் மௌத்தா போனால் அவசரமாக கொண்டு போய் கபூரில் மெய்ங்கன்றாங்க. நாங்கள் என்ன செய்கிறோம், 24 ஹவர்ஸுக்குள்ளே ஒரு ஜனாசா அதனால தான் அவசரப்படுத்துகிறோம். நாங்கள் 2 நாள் 3 நாள் வீட்டில் வைக்கிறல்லே, அவசரமாக கொண்டு போய் மையத்தை வைக்கிறோம் என்றால் ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த செய்திக்காக வேண்டி தான் வைக்கிறோம். அப்போ வாழ்க்கையில் ஒரு ஆணும் புரிந்து கொள்ளணும், பெண்ணும் புரிந்து கொள்ளணும். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு தந்த ஒரு மிகப்பெரிய பாக்கியம் என்னென்னா, ஈமானோடு தக்குவாவோடு நாங்கள் இஸ்லாமிய கடமைகள் ஒழுங்காக முறையாக வாழ்ந்து பின்பற்றுகிற போதெல்லாம் அல்லாஹுடைய நேசத்துக்குரிய அன்புக்குரிய மக்களாக நாங்கள் வாழ வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்துல சொல்கிறான் என்பதை புரிந்து கொண்டு எங்களோட வாழ்க்கை அந்த அடிப்படையில் கொண்டு செல்ல அல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு உங்களுக்கு அருள் புரிவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் ஜமீல் முஸ்லிமின் கஃபூர் ரஹீம் வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா